ரின்சான் கிரீன் எனர்ஜி சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்மால் சோலார் சிஸ்டம், அதாவது ஒரு சிறிய வீட்டிற்கு சோலார் விளக்கு அமைக்கலாம் அப்படின்னா அதுக்கு என்ன என்ன பண்ணலாம், எவ்வளோ செலவாகுங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் நாம் விளக்க போகிறோம். உங்களுக்கு பாருங்கள். இதில் வந்து பார்த்தோம்னா, இப்போ சோலார் விளக்கு அமைக்கிறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு எவ்வளோ செலவாகுங்கிறத பார்க்க போகிறோம். தென் அதில் நம்ம என்னென்னலாம் வந்து இணைக்கலாம், என்னென்ன இணைக்கலாம் அப்படின்னா, லைட் இணைக்கலாமா, ஃபேன் இணைக்கலாமா, வேறு என்ன இணைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் கடைசியாக வந்து இது எத்தனை நேரம் வேலை செய்யும், எவ்வளோ மணி நேரம் நமக்கு வெற்றிகரமாக இது நமக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் நான் விளக்க போகிறேன். ஓகேங்களா? சரி, பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையானது வந்து எலக்ட்ரிக் பவரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சோலார் பேனல் தேவைப்படுது. ஸோ சோலார் பேனல் என்ன பண்ணுவோம், அதுதான் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும். எப்போ உற்பத்தி செய்யும்? பகல் நேரத்தில் நமக்கு சூரிய வெளிச்சம் இருக்கும்போது, அப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சூரிய வெளிச்சம் இருக்கும். அந்த சூரிய வெளிச்சத்தை வந்து அது மின்சாரமாக மாற்றி கொடுக்கும். ஓகே, அதுக்கு வந்து நான் இங்கே ஒரு 100 வாட் சோலார் பேனல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன வீடு அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சின்ன வீடு அப்படின்னா ஒரு ரூமு, ஒரு கிச்சன், அதில் ஒரு பகுதியில் ஒரு சின்ன கிச்சன், இவ்வளோ தான். எங்களுக்கு சின்ன வீடுங்க, எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இல்லை, இபியே இல்லை அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, இதை வச்சு நாம் எப்படி மின்சாரத்தை தயாரித்து நாம் யூஸ் பண்ணிக்க போகிறோம்னு பார்க்குறோம். அப்போ 100 வாட்ஸ் சோலார் பேனல் சொல்லியிருக்கிறேன். 100 வாட்ஸ் தான் போடணுங்களா அப்படின்னா, எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா 200 வாட்ஸ் போட்டுக்கலாம். இன்னொரு 100 வாட்ஸ் போடலாம், அல்லது 200 வாட்ஸ்க்கு பேனல் இருக்குது, 100 வாட்ஸ் போடலாம், அல்லது 200 வாட்ஸ் போட்டுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இது வந்து 12 வோல்ட் பேனலாக பார்த்துக்குங்க. இப்போ மார்க்கெட்டில் பெரிய பெரிய பேனல்லாம் கிடைக்குது, விலையும் ஜாஸ்தி. அது வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட் பேனல்னு சொல்லுவாங்க. அந்த பேனல் வாங்கி உபயோகப்படுத்த வேண்டாம். அதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய லெவலுக்கு போகிற சொல்கிறேன். அடுத்த வீடியோக்குள்ளே நான் அதை பற்றி சொல்கிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஒருத்தருக்கு வந்து 100 வாட்ஸ் அல்லது இதை விட கம்மியாக 80 வாட்ஸ் இருக்குன்னா கூட உபயோகப்படுத்தலாம். பட் என்னென்னா, உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக உற்பத்தி பண்ணும். ஸோ 100 வாட்ஸ்னால் ஓரளவுக்கு உற்பத்தி பண்ணும். ஏன்னா 100 வாட்ஸ் 5 மணி நேரம் 6 மணி நேரம் உங்களுக்கு உற்பத்தி செய்யுதுன்னா ஒரு அரை யூனிட்னா எவ்வளோ, 500 வாட்ஸ் உற்பத்தி பண்ணும். இதே வந்து 200 வாட்ஸ் பேனல் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 200 வாட்ஸ் பேனல் போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மணி நேரம் 200 வாட்ஸ் வந்து நல்லா மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு 1000 வாட்ஸ், அதாவது ஒரு யூனிட் அளவுக்கு உற்பத்தி செய்யும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா விளக்கு எரிக்கிறதுக்கான அளவுக்கு தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். வேறு எதுவும் பெரிய லோடெல்லாம் போடுறதுக்கு சொல்ல. ஸோ 100 வாட்ஸ் போட்டால் அல்லது 200 வாட்ஸ் போட்டால் வீட்டில் நல்லா விளக்கு எரிச்சிக்கலாம். அதுக்கானதை மட்டும்தான் நாங்கள் இப்போ சொல்லிகிட்ருக்குறோம். ஓகே, இது வந்து சோலார் பேனல் ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுது. ரெண்டாவது நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த உற்பத்தி செய்கிற மின்சாரத்தை கொண்டு வந்து சேமித்து வைக்கிறதுக்கான பேட்டரி. ஸோ பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் பேட்ரி தான் நாம் சூஸ் பண்ணணும். 6 வோல்ட் பேட்ரி ஆகாதா அப்படின்னு, இந்த 2 வீலர்லாம் இருக்கும்போல பேட்ரி அது ஆகாதலான்னு கேட்டால் ஆகாது, அதை உபயோகப்படுத்த முடியாது. ஓகே, 12 வோல்ட் பேட்ரி, அப்புறம் அதில் 20 ஆம்பியர் ஹவர் யூஸ் பண்ணலாம், அல்லது 40 ஆம்பியர் ஹவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் பாருங்கள், நான் 2 வகையான பேட்ரி கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து லித்தியம் பேட்ரின்னு போட்டிருக்கு. அந்த லித்தியம் பேட்ரி 12 வோல்ட் 20 ஆம்பியர் ஹவர்னு போட்டிருக்கிறோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லெட் ஆசிட் பேட்ரி, அதில் வந்து பார்த்திங்கன்னா 40 ஆம்பியர் ஹவர் போட்டிருக்குது. ஸோ இதை விட டபுள் மடங்கு நம்ம லெட் ஆசிட் போட்டிருக்கிறோம். லெட் ஆசிட் பேட்டரியில் வந்து 20 ஆம்பியர் ஹவருக்கெல்லாம் கிடைக்கிறது இல்லை. உங்களுக்கு வந்து இந்த சோலார் பர்பஸ்க்கு வந்து கிடைக்காது. பேட்ரி வந்து இந்த கார் பேட்ரி வேணால் கிடைக்கும். ஏன் சார் கார் பேட்ரி வாங்கி இதுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். விலையும் கூட கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கார் பேட்ரி இதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அது லைஃப் வராது. அதனுடைய பர்பஸ் வந்து வேறு. கார் பேட்ரி காரை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு அதிகமான கரண்ட்டு, அந்த ஸ்டார்ட் ஆகும்போது அதிகமான கரண்ட்டு கொடுக்கும், பவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதனோட வேலை முடிஞ்சு அது சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனுடைய மோட்டரை ஓட ஆரம்பிச்சோடனே அதுக்கான ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது, டைனமோ ஓடும். டைனமோலேருந்து அதுக்கு மின்சாரம் வந்து அது சேமிக்க ஆரம்பிச்சிடாது. அப்புறம் நைட்டில் நீங்கள் லைட் போட்டிங்கன்னா தான் பேட்டரியிலேருந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கும். பட் அதே சமயம் டைனமோவும் ஓடிட்டுருக்கும், ரெண்டுமே சப்போர்ட் இருந்துகிட்ருக்கும். அதனால் கார் பேட்டரி வந்து வேறு, அதனுடைய பர்பஸை வேறு விட்டுருங்க. நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் சோலார் பேட்டரி போடலாம், அல்லது லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சொல்லிக்கிற மாதிரிங்க 12 வோல்ட் 20 ஆம்பியர் ஒரு லித்தியம் பேட்டரி. அதில் ஆசிடெல்லாம் இருக்காது, அது நல்லா ரொம்ப சாலிடாக ஆனால் செல்லுக்கு தான் அதில் இருக்கும். அதை அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியதில்லை. அதாவது அதுக்கு டிஸ்டில்டு வாட்டர்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. லைஃபும் நல்லாயிருக்கும். குறைஞ்சது 5 வருஷம்லாம் சாதாரணமாக அது ஒர்க் பண்ணோம். 10 வருஷம் கூட லைஃப் பாருங்கள். 5 to
10 வருஷம் உங்களுக்கு அது உழைக்கும். அது எதுவும் கண்டுக்கவே வேண்டியதில்லை. அது பாட்டுக்கு பேசாமல் வச்சுட்டா போதும். அது தன்னோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனுடைய லைஃப் வந்து நல்லாயிருக்கும். இன்னொன்று 2வது வந்து லெட் ஆசிட் பேட்டரி. லெட் ஆசிட் பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்கள் நேராக வச்சுருக்கணும், சாய்க்கக்கூடாது. அப்புறம் ஆசிட் வெளியே சிந்திரும் சாய்ச்சிங்கன்னா கரெக்டாக வச்சுருக்கணும். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அதனுடைய பேட்டரியில் இருக்கிற அந்த வாட்டர் லெவலை வந்து செக் பண்ணணும். குறைஞ்சது 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது பார்க்கணும், அல்லது 3 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பார்த்து அதில் லிக்விட் லெவல் குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா டிஸ்டில்டு வாட்டர் வாங்கி இதிலலாம் கிடைக்கும், பெட்ரோல் பங்க்கில் டிஸ்டில் வாட்டர்னு கிடைக்கும். வாங்கி அதை ஊற்றி அது லெவல்ஸ் இருக்கும், அந்த லெவல் மேலே வர வரைக்கும் நீங்கள் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஏன்னா அது டிஸ்டில் வாட்டர் ஊற்றாமல் ட்ரை ஆச்சுன்னா பேட்டரியோட லைஃப் முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால் டிஸ்டில் வாட்டர் ஊற்றி அதில் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அது ஒரு கண்டிஷன் இருக்குது. ஓகே. அப்புறம் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டரிக்கு லைஃப் இருக்கும். இதில் வந்து உதாரணத்துக்கு 36 மந்த்ஸ் வாரண்டின்னு போட்டிருக்குது. அப்படின்னா 3 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. 3 வருஷம் தான் சார் கிடைக்குமா அப்படின்னா இல்லை, 5 வருஷத்துக்கும் இருக்குது. 5 வருஷத்துக்கும் இருக்குது. நீங்கள் அது கொஞ்சம் கூடுதலான அமௌண்ட்டு கொடுக்கணும். கூடுதலான பணம் செலவு பண்ணிங்கன்னா 5 வருஷம் வாரண்டியில் கிடைக்கும். அதுலேயுமே பார்த்திங்கன்னா 3 வருஷம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி அப்படின்னா பேட்டரியை நாங்கள் மாற்றி கொடுப்போம். அப்புறம் 2 வருஷத்துக்கு பேட்டரியை மாற்றி கொடுக்குறதுனா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக பணம் கொடுக்கணும் அப்படின்னுலாம் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேட்டரிக்கும் ஒவ்வொரு மாதிரி கண்டிஷன் இருக்கும். அதை நம்ம வாங்கும்போது பார்த்து வாங்கணும். உங்களுக்கு எந்தளவுக்கு லைஃப் ஜாஸ்தி வேணுமோ அந்தளவுக்கு பணம் அதிகமாக கொடுத்தா தான் அந்த பேட்டரி கிடைக்கும். எனக்கு வந்து 24 மாதம் 2 வருஷம் இருந்தால் போதும் அப்படின்னா, சில இடத்துல பார்த்து பேட்டரி ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். பட் அதனோட லைஃப் வந்து குறைவான ஒரு லைஃப் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஆயுட்காலம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இது வந்து பேட்டரியோட லைஃப் தான் இதில் ரொம்ப முக்கியம். அதனால் வந்து கொஞ்சம் அதிகமான நம்ம பணம் வந்து செலவு பண்ணுறது இந்த பேட்டரிக்கு தான் செலவு பண்ணுவோம். ஸோ இதில் வந்து லித்தியம் பேட்டரி வேணும் அப்படின்னா நீங்கள் குறைஞ்சது வந்து ஒரு 5000 ருபீஸ், 5000 ரூபா செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் லெட் ஆசிட் பேட்டரி வாங்கினாலும் உங்களுக்கு வந்துடும். அந்த ரேஞ்சுக்கு 4 to 5000 வந்துடும். ஸோ அதனால் பாருங்கள், ஆன்லைனில் செக் பண்ணலாம், கூட பண்ணி வாங்கலாம். நீங்கள் இல்லைன்னா எங்ககிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தர்றோம். ஓகேங்களா? ஸோ பேட்டரி ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். அதில் தான் நாம் சேமித்து வைக்க போகிறோம். பகலில் உற்பத்தி செஞ்ச மின்சாரத்தை பேட்டரியில் சேமித்து வச்சு இரவில் நாம் அதை உபயோகப்படுத்த போகிறோம். சரி, ஓகே. அப்போது சோலார் பேனலை கொண்டாந்து டைரெக்டாக நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ண முடியுமா, பண்ணிக்கலாமான்னா பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நாம் வந்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர்னு ஒரு உபகரணம் அதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, அதில் வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்க்ரூஸ் இருக்குது பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு 2 ஸ்க்ரூவில் வந்து சோலார் பேனல், அதை ப்ளஸ் மைனஸ் போட்டிருக்கும், பார்த்து கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். அப்புறம் 2வது வந்து இருக்கிறதுல வந்து 2 வோல்ட்ஸில் வந்து பேட்டரியை கனெக்ட் பண்ண போகிறோம். அப்புறம் 3வதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா லோடுங்கிறது என்ன, நம்ம பல்பு, டியூப்லைட்டு, அதுதான் லோடு. அதை அதில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த சோலார் பேனலில் கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னால் பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கணும். பேட்டரியை கனெக்ட் பண்ணி தான் சோலார் பேனல் கனெக்ட் பண்ணணும். ஓகே. பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சோலார் பேனலில் வர்ற உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை அதனோட வோல்டேஜ் லெவலெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நார்மலி. அது என்ன பண்ணோம் அப்படின்னா, அதையே கரெக்டாக அந்த பேட்டரியிலும் பார்த்திங்களா, நீங்கள் 2 வகையான பேட்டரி சொன்னேன். ஸோ அந்த பேட்டரிக்கு தகுந்த மாதிரி அதில் செட்டிங் எல்லாம் மாற்றணும். அதை மாற்றி வச்சோம்னா அது லெட் ஆசிட் பேட்டரியா அல்லது லித்தியம் பேட்டரியா, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் செட்டிங் வச்சிட்டோம்னா அந்த பேட்டரியை பகல் நேரத்தில் உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை கொண்டாந்து அதில் சேமிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் டிஸ்பிளேயில் தெரியும், எவ்வளோ வோல்டேஜ் வருது, எவ்வளோ சேமிச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லி அதில் காட்டிகிட்ருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இரவில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த சேமித்த மின்சாரத்தை எடுத்து நம்ம 3வதாக இருக்கிற அந்த 2 ஸ்க்ரூஸ் இருக்குது இல்லையா, அதுலேருந்து அது மூலமாக நாம் எடுத்து நம்ம உபயோகப்படுத்த போகிறோம். லோடு செக்ஷன் அது அங்கேருந்து கனெக்ட் பண்ணி உபயோகப்படுத்த போகிறோம். அப்போது இரவில் வந்து இன்னொன்று வந்து பகல் நேரத்தில் தான் உற்பத்தி பண்ணும் சோலார் பேனலு. இரவில் சூரிய வெளிச்சம் போயிடுச்சுன்னா உற்பத்தி பண்ணாது. அப்போ இந்த பேட்டரியோடைய இருக்கிற வோல்டேஜ் வந்து 12 வோல்ட் திருப்பியும் வந்து சோலார் பேனலுக்கு போகாமல் இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் தடுத்து நிறுத்திடும். ஏன்னா சோலார் பேனலுக்கு போச்சுன்னா அதை தேவையில்லாமல் டேமேஜ் பண்ணி விட்டுரும். அதை உற்பத்தி பண்ணி கொடுக்குறதா அதனோட வேலை. அதுக்கு திருப்பி இங்கேருந்து வோல்டேஜ் அதுக்கு போகக்கூடாது. ஸோ அதனால் வந்து இது தடுத்து நிறுத்தி அந்த சோலார் பேனலை பாதுகாத்து கொடுக்கும் நமக்கு. ஓகே. ஸோ இதுதான் அந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோலோட வேலை. இதில் எக்ஸ்ட்ராவாக பாருங்கள், ஒரு யூஎஸ்பி போர்ட்டெல்லாம் கூட கொடுத்துருக்குது. அது மூலமாக நீங்கள் மொபைல் ஃபோனை, செல்ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒயர் மட்டும் கனெக்ட் பண்ணி நீங்கள் செல்ஃபோனை சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 100% வேலை செய்யும் அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா நானே வந்து அனுபவிச்சிருக்கிறேன். சில
சார்ஜ் கண்ட்ரோலரில் வந்து சோலாரை மொபைல் ஃபோன் அதில் கனெக்ட் பண்ணும்போது சார்ஜ் ஆகலை, அது வேலை செய்யலை, டம்மியாக கொடுத்து வச்சுருந்தானுங்க, வேலை செய்யலை. என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அவங்களுக்கு வேற ஒரு செல்ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு வேற ஒரு தனியாக ஒரு சார்ஜர் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அது மூலமாக அவங்க சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. பட் மேக்ஸிமம் ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம வந்தோடனே செக் பண்ணி அதுக்கப்புறம் ஒர்க் ஆகலைன்னா கூட திருப்பி நம்ம அனுப்பிச்சிக்கலாம், வேறு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது இந்த சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்லேருந்து 3வது செக்ஷன் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 3வது கடைசி 2 ஒயர் ஸ்க்ரூஸ் அதில் லோடு கனெக்ட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அதுலேருந்து டைரெக்டாக லோடு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அங்கே வந்து நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுறதுனா டிசியில் ஒர்க் ஆகிற 12 வோல்ட் டிசியில் ஒர்க் ஆகிற பல்ப், 12 வோல்ட் டிசியில் ஒர்க் ஆகிற டியூப்லைட், எல்இடி டியூப்லைட் நான் சொல்கிறது, எல்இடி பல்ப், எல்இடி டியூப்லைட். அதே மாதிரி 12 வோல்ட் டிசியில் ஒர்க் ஆகிற ஃபேன் இருக்கும், டேபிள் ஃபேன் இருக்கும், குட்டியாக சின்னதாக இருக்கும். அந்த டேபிள் ஃபேன் வேணாலும் இதில் கனெக்ட் பண்ணலாம். அப்போ அதெல்லாம் வந்து இதில் ஒர்க் ஆகும். டிசியில் இருக்கிற லோடு மட்டும் ஒர்க் ஆகிற பல்ப்பு, டிசியில் வேலை செய்கிற டியூப்லைட், டிசியில் வேலை செய்கிற ஃபேன், இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இதிலேருந்து ஒயர் எடுத்து கொண்டு போய் ஒரு சுவிட்ச் போர்டு உருவாக்கி அந்த சுவிட்ச் போர்டுலேருந்து ஒவ்வொன்றும் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்து வேலை செய்ய வச்சுக்கலாம். இதில் கொண்டு வந்து நேரடியாக நான் 220 வோல்ட் ஏசியில் ஒர்க் ஆகிற பல்பை கனெக்ட் பண்ணலாமா, டியூப்லைட்டு கனெக்ட் பண்ணலாமா, எல்இடி டியூப்லைட்டு கனெக்ட் பண்ணலாமா, ஃபேனை கனெக்ட் பண்ணலாமான்னா அதெல்லாம் கனெக்ட் பண்ணால் வேலை செய்யாது, எல்லாமே டேமேஜ் ஆயிரும். ஸோ நினைவில் வச்சுக்கோங்க. சரி, எனக்கு வந்து இல்லை, எனக்கு இந்த நார்மலாக கடையில் கிடைக்கிற 220 வோல்ட் ஏசியில் ஒர்க் ஆகிற பல்பு தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அடுத்து அதுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது, அந்த டிவைஸை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன அப்படின்னா டிசி டு ஏசி இன்வெர்ட்டர்னு ஒன்று இருக்குது. டிசி டு ஏசி இன்வெர்ட்டர், அதை நாம் உபயோகப்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ நாம் பார்க்குறது வந்து 12 வோல்ட் டிசி கன்வெர்ட்டர்னு போட்டிருக்குது. அது 200 வாட்ஸ் வித் ஓவர்லோட் அப்படின்னு அதில் போட்டிருக்குது. அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு 200 வாட்ஸ் வரைக்கும் லோடு இதில் கொடுக்கலாம், இது கூட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. என்ன இதில் கனெக்ட் பண்ணலாம், என்னென்ன கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் பேக் சைடில் ப்ளக் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நான் பேக் சைடு வியூ காட்டல, ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் காட்டியிருக்கிறேன். பின்னால் ப்ளக் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு கொண்டு வந்து நேரடியாக நம்ம எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண முடியாது. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டுகள் எல்லாமே எரியும். இதில் எல்இடி பல்ப் இருக்குதுங்களா, 5 வாட்ஸ், 7 வாட்ஸ், 9 வாட்ஸ், 12 வாட்ஸ், அந்த மாதிரி எல்இடி பல்ப்பு 220 வோல்ட் பல்பை இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி எரிய வைக்கலாம். எல்இடி டியூப்லைட்ஸ் நீங்கள் 2 ஃபீட் உள்ளது 10 வாட்ஸு, 4 ஃபீட் உள்ளது 20 வாட்ஸ். ஸோ அந்த டியூப்லைட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணி எரிய வைக்கலாம். ஓகே, இது ரெண்டும் மட்டும்தான் இதில் ஒர்க் ஆகும், எல்இடி லைட்டு, எல்இடி டியூப்லைட். இதில் ஃபேனை கொண்டாந்து கனெக்ட் பண்ணலாமா அப்படின்னா ஃபேனை கனெக்ட் பண்ணால் ஓடாது, ஃபேன் ரிப்பேர் ஆகி போயிடும், இல்லாட்டி இது ட்ரிப் ஆயிரும். ஓகே, இது ஆஃப் ஆயிரும், ட்ரிப் ஆகி நின்றுக்கும். ஸோ ஃபேன் இதில் ஒர்க் ஆகாது. ஏன் சார் ஃபேன் இதில் ஒர்க் ஆகாது அப்படின்னா இது வந்து வெரி ஹை ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகுது. ஸோ அது வந்து எலக்ட்ரானிக்லி சொல்ல போனோம்னா அதில் வந்து அதுக்கான ஒரு சின்ன சர்க்யூட் கொடுத்துருக்குறாங்க. ஹை ஃப்ரீக்வன்சி க்ரியேட் பண்ணி அது ஒரு ஸ்கொயர் வேவ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் வந்து நார்மல் ஃபேன் இதில் ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து பல்ப் மட்டும் எரிச்சிக்கலாம், நல்லா நீட்டாக எரியும். பல்ப் எல்இடி பல்ப்ஸ் எல்லாம் எரியும். ஓகே, எல்இடி பல்ப் எரியும், எல்இடி டியூப்லைட் எரியும், வேறு எதுவும் இருக்காது. இதில் வந்து நீங்கள் செல்ஃபோன் சார்ஜர் இருக்குது பாருங்கள், செல்ஃபோன் சார்ஜரை ஒயர் இதில் கனெக்ட் பண்ணி செல்ஃபோன் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம், அது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இதில் கனெக்ட் முடியும். சரி, எவ்வளோ சார் இதில் பல்ப் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வருமா? நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கனெக்ட் பண்ண முடியுமா, எங்கள் வீடு பெருசு சார் அப்படின்னா பெரிய வீட்டுக்கெல்லாம் இதை உபயோகப்படுத்த முடியாதுங்க, ஒரு சின்ன வீட்டுக்கு தான். அதில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், டியூப்லைட் கனெக்ட் பண்ணலாம், எல்இடி டியூப்லைட், அப்புறம் இந்த முட்டை பல்ப்பு, குண்டு பல்ப்புங்க, அது 5 வாட்ஸ், 7 வாட்ஸ், 9 வாட்ஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப்பு நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிங்கன்னா 9 வாட்ஸ் பல்ப் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், 5 பல்ப் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட்டாக ஓடும். இல்லை நான் டியூப்லைட் ஒன்று போடுறேன்னு சார்னா ஒரு டியூப்லைட் போட்டுக்கோங்க, 3 பல்ப்பு போட்டுக்கோங்க, 3 பல்ப் போட்டுட்டு ஒரு டியூப்லைட் கனெக்ட் பண்ணாலும் ஒர்க் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா நிறைய கனெக்ட் பண்ணோன்னு என்ன பிரச்சனை ஆகுன்னா அந்த இதுக்கு முன்னால் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இன்வெர்ட்டர் வந்து லோடு ஆகும் அதிகமாக, பட் ஒர்க் ஆகும், லோடு அதிகமாகும், பேட்ரி வந்து சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ அதுதான் ஒன்று பிரச்சனை. பேட்ரி சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆச்சுன்னா அடுத்தது ஒன்று இருக்குதுல்ல, எத்தனை மணி நேரம் வேலை செய்யும் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னால். ஸோ இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்இடி பல்ப் தான், மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்இடி டியூப்லைட் வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒயரிங் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன எலக்ட்ரீஷியன் வச்சோ நீங்கள் ஒயரிங் பண்ணால் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா
இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு பட்ஜெட் ருபீஸ் 10,000 to 12,000 அப்படின்னு நான் போட்டிருக்கிறேன். இது வந்து ஒரு ஆன்லைனில் கிடைக்கிற ரேட்டெல்லாம் பேஸ் பண்ணி போட்டிருக்கிறேன். எப்படின்னா சோலார் பேனலுக்கு வந்து ஒரு 4,000 ரூபா ரேஞ்சில் சோலார் பேனல். நான் போனது சிங்கிள் சோலார் பேனலுங்க 100 வாட்ஸுக்கு. நான் நிறையா சோலார் பேனல் போடணுன்னா 2 சோலார் பேனல் போடணுன்னா கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாகிக்கும். ஸோ ஒரு சோலார் பேனல், ஒரு பேட்ரி. அந்த பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 20 ஆம்பியர் ஹவர் லித்தியம் பேட்ரி 5,000 ருபீஸ்க்கு பக்கம் ஆகுங்க. லித்தியம் பேட்ரி விலை ஜாஸ்தி, அந்த ரேஞ்ச் வந்துடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெட் ஆசிட் பேட்ரி போட்டானாலும் உங்களுக்கு 4 to 5,000 ரூபா வந்துடும். ஓகே, பெட்டர் நீங்கள் இந்த மாதிரி பர்பஸுக்கு லித்தியம் பேட்ரி போட்டுக்கிறது நல்லது. ஒன்ஸ் போட்டுட்டு மறந்துடலாம். அந்த பேட்ரி தண்ணி ஊற்ற வேண்டாம், ஒன்றும் ஊற்ற வேண்டாம், அது பாட்டு கிடக்கும், வேலை செஞ்சுட்ருக்கும். ஸோ ஆச்சுங்களா. ஸோ பேட்ரி வந்து நம்ம எப்படியும் போட்டாலும் குறைஞ்சது போட்டாலும் 5,000 ரூபா ஆகும். அந்த சோலார் பேனலுக்கு 4,000 ரூபா போட்டால் 9,000 ரூபா அதிலே வந்துடும். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, சார்ஜ் கண்ட்ரோலரு, இன்வெர்ட்ரு, இதெல்லாம் 500 ரூபா 600 ரூபா 700 ரூபா அந்த ரேஞ்சு வருங்க. எல்லாம் ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1000 1200 ரூபா வருங்களா. அப்போ டோட்டல் பட்ஜெட் வந்து நமக்கு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11,000 ரூபாய்க்கு பக்கம் வந்துடுங்க. 10 to 11,000 ரூபா வந்துடும். அப்புறம் இந்த பல்பெல்லாம் கனெக்ட் பண்ணணும் இல்லைங்களா, பல்பு 2-3 பல்பு போடுறோம், அதுக்கு ஒரு 1000 ரூபா போட்டாலும் 12,000 ரூபா நமக்கு பட்ஜெட் வந்துடும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் டோட்டல் பட்ஜெட் வந்து 10 to 12,000 ரூபான்னு போட்டிருக்கிறேன். ஓகே, ஸோ ரொம்ப இது போட்டோம்னா ஓகே, ஒரு 3-4 பல்ப் போட்டுக்கலாம். நீட்டாக ஒரு சின்ன வீட்டுக்கு அழகாக சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்யும். எவ்வளோ நேரம் சார் வேலை செய்யும்? 4 to 5 ஹவர்ஸ்னு போட்டுக்கிறேன். அப்படின்னா சாயந்தரம் 6 மணிலேருந்து நீங்கள் 10-11 மணி வரைக்கும் எரிக்கலாம். நீட்டாக குழந்தைங்க படிக்கிறதுனா படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நான் வந்து ஒரு 2 லைட் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப் டு 8 ஹவர்ஸ் வித் லெஸ் லோடுன்னு போட்டுக்கிறேன். 2 பல்ப் தான் போடுறேன் சார் நான் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8 மணி நேரம் கூட எரியுங்க. நைட்டெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு பல்பை போட்டு வச்சுக்கலாம், எரிச்சிட்ருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பேட்ரி வந்து உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் எரிச்சிட்ருக்கும். காலையில் மறுபடியும் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பகல் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிச்சனில் வந்து இருட்டாக இருக்குது, புகையெல்லாம் போய் அப்படின்னா ஒரு பல்ப்பு நீங்கள் அங்கே வந்து ஒரு 7 வாட்ஸோ 9 வாட்ஸோ ஒரு பல்பை போட்டு பகலில் எரிய வச்சுக்கலாம். ஏன்னா சோலார் பகலில் தான் உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. அந்த உற்பத்தி ஆகிட்டே இருக்கிற பவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டில் தான் வந்து நீங்கள் நிறையா பல்பு போடும்போது அது உற்பத்தி இருக்காது. அப்போ சோலார் பேனல் வந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யாது, பேட்டரியிலேருந்து தான் எடுத்துகிட்டு இருக்கும். ஸோ பேட்டரியோடைய கெப்பாசிட்டி பொறுத்து உங்களுக்கு 5 மணி நேரம் வேலை செய்யும் அல்லது 4 மணி நேரம் வேலை செய்யும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன சோலார் சிஸ்டம். இது எங்கே யூஸ் பண்ணலான்னா ஒரு சிறிய வீடு, ஒரு ரூமு, ஒரு கிச்சன் அல்லது ஒரு வீட்லேயே ஒரு பகுதியில் நாங்கள் சமைக்கிறோங்க. ஒரு மரப்பு மாதிரி வச்சு, ஓட்டு வீடுகள்லாம் அந்த மாதிரி கிராமத்து சைடில் இந்த மாதிரி இருக்கும். மின்சாரம் வந்து இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இடம் இல்லை, தனியாக ஒரு தோட்டத்துக்குள்ளே நான் வீட்டை கட்டி வச்சுருக்கிறேன், இங்கே எனக்கு வேணும் அப்படின்னா ஓகே, வீட்டுக்கு மேலே ஒரு சோலார் பேனலை வச்சு இதை செட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அழகாக இது வேலை செய்யும். ஸோ இவ்வளோ தாங்க. ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சோலார் சிஸ்டம். இது லைட்டிங் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வேறு எதுவுமே இதில் ஃபேன் கனெக்ட் பண்ண முடியாது. ஃபேன் கனெக்ட் பண்ணலாம், டிசி சிஸ்டத்தில் போயிட்டு டிசி ஃபேன் கனெக்ட் பண்ணிக்கலாம். சின்ன ஃபேன் வாங்கி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதை நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ எங்களை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. நன்றி, வணக்கம்.